இருந்தாலும் கூட திருக்கணிதம் படி செய்வதுதான் மிக சிறந்தது என்று இந்த பஞ்சாங்க புத்தகத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற திதிகள் திருக்கணிதப்படி திதிகளே சரியானவை. அந்த திதிகளில் சிராத்தம் செய்வதே மிக சிறந்தது என்று இந்த பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டிருக்கு. இதை எல்லோரும் பஞ்சாங்கம் வாங்க முடியும். நம்ம பஞ்சாங்க புக்கை வியாபாரம் பண்ணி ஒரு விளம்பரப்படுத்துறதுக்காக இதை நம்ம சொல்லலை. படிக்க உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்புறம் எடுத்துக்காட்டாக வெளியிலே பரவலாக நிறைய பஞ்சாங்கங்களை குறிப்பிட்டு கொடுக்குறார்கள். இன்டர்நெட் இதிலலாம் நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் வந்துக்கிட்டு தானே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் படிக்கின்ற இந்த புத்தகம் ஒப்பிட்டு பார்த்து பழகி வந்தீர்கள் என்றாலே உங்களுக்கு இந்த பஞ்சாங்கம் புரிந்துவிடும். இது ரொம்ப நல்லது. நம்ம அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 14ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை. இன்றைய சூரிய உதயம் 7:13க்கு, சூரிய அஸ்தமனம் 7:01க்கு. இன்றைய திதி தேய்பிறை தசமி. தேய்பிறை தசமி முடியும் நேரம் இன்று இரவு 9:19க்கு. அதன் பிறகு ஏகாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 10:48க்கு. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:11 11:09 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 3:05 4:05 வரை. ராகுகால நேரம் மாலை 5:33 7:02 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:07 2:36 வரை. கூலிகன் மாலை 4:05 5:33 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 15ஆம் தேதி அதிகாலை 12:11க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். அதே வேளையில் மீனராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சிந்தனை, ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு நலம், கடக ராசிக்கு மேன்மை, சிம்ம ராசிக்கு முயற்சி, கன்னி ராசிக்கு குழப்பம், துலாம் ராசிக்கு அலைச்சல், விருச்சக ராசிக்கு தனம், தனுசு ராசிக்கு பெருமை, மகர ராசிக்கு கவலை, கும்பராசிக்கு லாபம், மீன ராசிக்கு உதவி. இன்று நம்ம என்ன பார்க்கலாம் செய்ய சிராத்த திதி, அதாவது நம்மளுடைய பஞ்சாங்கம். நம்ம பொதுவாக மலேசியாவில் கண்ணன் பஞ்சாங்கம் தான் நம்ம பாய்ச்சிட்டு வரோம். அந்த கண்ணன் பஞ்சாங்கம் அது இருந்து தான் நம்ம இந்த கால நேரங்களெல்லாம் நம்ம வாசிச்சுக்கிட்டு வரோம். அந்த வகையிலேயே இந்த சிராத்த திதியை பற்றி இந்த பஞ்சாங்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். இன்னும் சில இடங்களிலே தவறுதலாக இந்த சிராத்த திதிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். நமக்கு இங்கே குறிப்பிட்டு கொடுத்திருக்கும் இந்த பஞ்சாங்கத்திலே சிராத்த திதிகள் நம்ம ஏற்று நடப்பது நமக்கு நல்லது. சரிங்களா? இது ஒரு சிறந்த வழிகாட்டி. நமக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் இந்த புதுசாக வந்துருச்சு, அடுத்த வருஷத்துக்கு உள்ளது, சித்திரை மாதத்துக்குள்ள பஞ்சாங்கம் எல்லாம் வந்துருச்சு. ஒரு வீட்டில் ஒரு பஞ்சாங்கம் புத்தகங்களாச்சும் வாங்கி வச்சு இதை படித்து பாருங்கள். அப்போ தான் அதனுடைய பலன் உங்களுக்கு புரியும். சரி, சிராத்த திதி மறைந்து போன நம்ம முன்னோர்களுக்கு சேருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை செய்ய வேண்டியது தர்ப்பணம் செய்வோம், தவசம்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம செய்கிறோம். இதுக்கு தான் நம்ம திதி நிர்ணயம் பண்ணி விதிப்படி அந்த கால கணக்கீடை இந்த கண்ணன் பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார்கள். மலேசியா கோலாலம்பூர் சூரிய உதயப்படி திதி ஆரம்பிக்கும் முடியும் நாளிகையை அதன் அடிப்படையிலே சிராத்த திதிகள் கணக்கிடப்பட்டு இருப்பதால் இந்த பஞ்சாங்களிலும் மற்ற பஞ்சாங்களிலும் இருந்து சில இடங்களில் மாறுபட்டும் இருக்கும். எனவே சிராத்தம், தர்ப்பணம், மூச்சு விளக்கு செய்வதற்கு கண்ணன் பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்ட சிராத்த திதிகளே சரியானதாகும். பஞ்சாங்கத்தில் சிராத்த திதிகள் என்கின்ற காலத்தில் உள்ளவையே சிராத்தம் செய்வதற்கு தேதியாகும். திதி முடியும் நேரம் என்கின்ற காலத்தில் உள்ள தேதியை எடுக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திதி முடியும் காலம் இருக்கும், அது 12 மணி வரைக்கும் இருக்காது. ஸோ அவங்க அதனால தான் அந்த முன்ன பின்ன வரும் சில சமயங்களில். அப்போ இந்த பஞ்சாங்கத்திலே அவங்க கொடுத்துருப்பாங்க கணக்காக. அந்த திதி முடியும் நேரம்லாம் இருக்காது. சரியான அளவில் உள்ள திதியில் தான் இவங்க சிராத்த திதி இங்கே கணித்து கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு. நீங்கள் தாராளமாக இதை நீங்கள்
இந்த இந்த கண் பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருக்கும் இந்த சிராத்த திதியை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். மற்ற பஞ்சாங்கங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்ததுபடி வாக்கியப்படி பஞ்சாங்கத்துப்படியும் சிராத்த திதி இருந்தாலும் கூட திருக்கணிதம் படி செய்வதுதான் மிகச் சிறந்தது என்று இந்த பஞ்சாங்க புத்தகத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற திதிகள் திருக்கணிதப்படி திதிகளே சரியானவை, அந்த திதிகளில் சிராத்தம் செய்வதே மிக சிறந்தது என்று இந்த பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டிருக்கு. இதை வந்து எல்லோரும் பஞ்சாங்கம் வாங்க முடியும். நம்ம வந்து பஞ்சாங்க புக்கை வியாபாரம் பண்ணி ஒரு விளம்பரப்படுத்துறதுக்காக இதை நம்ம சொல்லலை. நிறைய விஷயங்களை நம்ம கவனித்து தான் மற்ற புத்தகங்களும் இந்த புத்தகங்களையும் வைத்து கவனித்து இதில் எது சிறப்பாக வந்திருக்கு, எது நமக்கு ஒத்து வர மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் இதை நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லோரும் ஒரு வீட்டில் ஒருவராவது தமிழ் படித்தவர்கள் இருப்பார்கள். இப்பொழுது ஆங்கிலத்திலுமே கூட இந்த பஞ்சாங்க புத்தகங்கள் வெளியாகின்றது. அதை வாங்கி படித்து படிக்க 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 உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்புறம் வந்து எடுத்துக்காட்டாக வெளியிலே பரவலாக நிறைய பஞ்சாங்கங்களை குறிப்பிட்டு கொடுக்குறார்கள். நீங்கள் இன்டர்நெட் இதிலலாம் நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் வந்துக்கிட்டு தானே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் படிக்கின்ற இந்த புத்தகம் ஒப்பிட்டு பார்த்து பழகி வந்தீர்கள் என்றாலே உங்களுக்கு இந்த பஞ்சாங்கம் புரிந்துவிடும். இது ரொம்ப நல்லது. நம்ம இந்தியர்கள் எல்லோரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் நாடி எப்பொழுதும் இங்கே சில தவறுகள் நடக்கும். வெளியில் நம்ம போய் சில கால நேரங்களை பார்க்கும்போது தவறுதலாக குறித்து கொடுத்தா கூட உங்களால் அது கண்டுபிடிக்க முடியும். இதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது போல் தெரிகிறது, இதை திருத்தி கொடுங்கள் என்று நீங்கள் கேட்க முடியும் அல்லவா? இது பொதுவாக எல்லோருக்கும் பேசிக்கான இந்த விஷயம் தெரிஞ்சு தான் இருக்கணும். அது நமக்கு தான் நல்லது. நன்றி, வணக்கம்.